ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த ப்ராக்ரஸ் செக்ல இருக்க இந்த 6 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன டேல பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன டேல ஆக்சுவலா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இந்த தியரம் ஒண்ணு இருக்கு. அதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. அதாவது இந்த தியரம் இருக்குல்ல, இந்த தியரம் 1ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஆக்சுவலா. இஃப் A and B are two events associated with random experiment, then prove that P of B intersection A complement equal to P of only B, which is equal to P of B minus P of A intersection B. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம போன வீடியோல ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல ப்ராக்ரஸ் செக் அப்படின்ற எக்ஸசைஸ்ல இருந்து நம்ம ஒரு 6 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். இது புக்ல கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி இன்னைக்கு வீடியோ கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் ஒன்லியே என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் போன கிளாஸ்லயே. போன கிளாஸ்க்கு முந்தின வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ பி ஆஃப் ஒன்லியே நீங்க எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது இந்த ஃபார்முலா எதுல இருந்து வருது ஆக்சுவலா? நீங்க என் ஆஃப் ஒன்லி ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ என் ஆஃப் ஒன்லி ஏவை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஒன்லி ஏன்னு நீங்க எழுதலாம். ஸோ பி ஆஃப் ஒன்லி ஏன்னா எந்த ரீஜன் பத்தி நம்ம பேசுறோம்? ஸோ இங்க செட் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு செட் ஏ, இது செட் பி. இந்த சர்க்கிள் நம்ம செட் ஏன்னு கூப்பிடலாம், இந்த சர்க்கிள் நம்ம செட் பின்னு கூப்பிடலாம். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? இந்த ரீஜன் தான், இதைத்தான் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கூப்பிடுவோம். இந்த ரீஜனை நம்ம ஏ பி ஆஃப் ஒன்லி ஏன்னு கூப்பிடுவோம் இந்த ரீஜனை. அப்புறம் இந்த ரீசன் பாத்தீங்கன்னா இது பி ஆஃப் ஒன்லி பின் கூப்பிடும். அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் டேக்கிள் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஒன்லி ஏவை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி ஆஃப் ஒன்லி ஏவை நீங்க பி ஆஃப் ஏ மைனஸ் திஸ் ப்ளூ ரீஜன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் ஒன்லி ஏ கிடைச்சிரும். ஸோ பி ஆஃப் ஒன்லி ஏன்னா என்ன அர்த்தம்? ஆல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஸோ நீங்க பி ஆஃப் ஒன்லியே எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் திஸ் பர்டிகுலர் ரீஜன் விச் பிலாங்ஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி டு செட் ஏ அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த பர்டிகுலர் இடம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும்னு கேட்கறாங்க அவங்க. ஸோ அதை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும். ஸோ இது ஆக்சுவலா எதுல இருந்து வருதுன்னா என் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஒன்லி ஏவோட ஃபார்முலா வந்து நீங்க டெரிவ் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ என் ஆஃப் ஒன்லி என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஒன்லி இன் செட் ஏ. அதாவது இந்த இடத்துல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் செட் ஏல இருந்து நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் ஒன்லி ஏ கிடைச்சிரும். ஸோ என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டீங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் ஏ ஒன்லி ஏ கிடைச்சிரும். ஸோ அதாவது செட் ஏல இருந்து நீங்க ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் விச் பிலாங் எக்ஸ்க்ளூசிவ்லி டு செட் ஏ அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை நீங்க டிவைட் பை என் ஆஃப் எஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பி ஆஃப் ஒன்லி ஏ கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ நீங்க டிவைட் பை என் ஆஃப் எஸ் இங்கேயும் போடணும், டிவைட் பை என் ஆஃப் எஸ் இங்கேயும் போடணும். அவ்வளவுதான். ஸோ என் ஆஃப் ஒன்லி ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் நீங்க பி ஆஃப் ஒன்லி ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ பி ஆஃப் ஒன்லி ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதை அப்படி இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ பி ஆஃப் ஒன்லி ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ செகண்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இது கொஞ்சம் அழிச்சிடுறேன். இந்த மாதிரி தேவையில்ல. ஸோ இது அப்படியே வச்சுக்கிறேன். ஏக்கமா அந்த ஏபி அப்படியே இருக்கட்டும், மற்றதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் கீழே தள்ளிடலாம், தேவையில்லை என்பது. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதுங்க. எப்போதுமே பி அந்த பி சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்னா அப்படியே விட்டுருங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிவர்ஸ்ல எழுதுங்க. எப்போதுமே பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அதை பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட்னா அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் பத்தி பேசுறாங்க. அதாவது இந்த இடத்த பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இடம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கறாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பி ஆஃப் ஒன்லி மாதிரியே நீங்க அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ போட்டீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் ஒன்லி பி கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் ஒன்லி பி. இந்த கொஸ்டினையும் நீங்க ரீஃப்ரேம் பண்ணலாம். ஸோ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற கொஸ்டினே நீங்க பி ஆஃப் ஒன்லி பி அப்படின்னு நீங்க ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ பி ஆஃப் ஒன்லி ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஒன்லி பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அவ்வளவுதான். ஸோ இது நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக பி போட்டீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் ஒன்லி பிக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏன்னு போடலாம், இல்லை ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடலாம். பி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்னா கம்யூட்டேட்டிவ் லானால ஸோ ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிற இடத்த தான் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி பிக்கும் ஏக்கும் காமனா இருக்கிற இடத்த நம்ம பி இன்டர்செக்ஷன் ஏன்னு கூப்பிடலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் த சேம் அஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டியூ டு கம்யூட்டேட்டிவ் லா. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன்னாலும் கம்யூட்டேட்டிவ் தான், யூனியன்னாலும் கம்யூட்டேட்டிவ் லா அப்ளிகபிள் தான்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிரீன் கலர் பென்ல எழுதணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிஎஃப் ஒன்லி பி கிடைக்கிறதுக்கு பிஎஃப் ஒன்லி பியோட ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பிஎஃப் பி மைனஸ் பிஎஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் ஒன்லி பி கிடைச்சிரும். ஸோ திஸ் ரீஜன் இஸ் பிஎஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ பேசிக்காக ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த இடம் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த என்டையர் சர்க்கிள் செட் பி. ஸோ செட் பில இருந்து இந்த இடத்த மட்டும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிரும். அதாவது பிஎஃப் ஒன்லி பி அப்படின்ற ரீஜன் கிடைச்சிரும். ஸோ அதான் உங்களுக்கு ஆன்சர் வரும், அவ்வளவுதான். ஸோ நீங்க பேசிக்கா அதே ஃபார்முலா தான். ஸோ என் ஆஃப் ஏ இந்த ஃபார்முலா எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ என் ஆஃப் ஒன்லி ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஒன்லி. இதை கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், என் ஆஃப் ஒன்லி பின்னு போட்டுக்கிட்டு என் ஆஃப் ஒன்லி பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடணும், அவ்வளவுதான். ஸோ நீங்க இந்த ஓவரால் ஈக்குவேஷனை நீங்க வந்து என் ஆஃப் எஸ் எல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பி ஆஃப் ஒன்லி பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஸோ அதான் நீங்க பண்ணோம். ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் அழிச்சிடுறேன், தேவையில்ல. ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே டிரைவ் பண்ணிட்டேன். ஸோ அதே டிரைவேஷன் தான் இதுக்கும் வரும், ஓகேவா? ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஏதாவது காமனா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் டேஷ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவெண்ட்னா என்னது? சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், ஓகேவா? ஈவெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் ஈவெண்ட்டை செட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல க்ளூ, ஓகேவா? ஈவெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த பர்டிகுலர் இடத்த பற்றி பேசுகிறாங்க, இந்த ப்ளூ ரீஜன். அப்புறம் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட்னா எதை பற்றி பேசுகிறாங்க? அவங்க இந்த இடத்த பற்றி பேசுகிறாங்க, இந்த கிரீன் ரீஜன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ திஸ் ரீஜன் இஸ் நத்திங் பட் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட். திஸ் ரீஜன் இஸ் நத்திங் பட் ஏ இன்டர்செக்ஷன் பி, இல்லை பி இன்டர்செக்ஷன் ஏன்னு கூட கூப்பிடலாம். ஸோ பி இன்டர்செக்ஷன் ஏக்கும் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட்டு காமனாக ஏதாவது இருக்கா? ஒன்றுமே காமனாக இல்லை. ஸோ தீஸ் டூ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். ஸோ டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னா என்ன அர்த்தம்? தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ தே கேனாட் அக்கர் சைமல்டேனியஸ்லின்னு அர்த்தம். இந்த ஈவெண்ட் நடந்தா இந்த ஈவெண்ட் நடக்காது, இந்த ஈவெண்ட் நடந்தா இந்த ஈவெண்ட் நடக்காது. ஏன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா they are disjoint sets. Since they are disjoint sets, they do not have any common points, common sample points. So we can call these two events as mutually exclusive events. அவ்வளவுதான். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அதை நான் போட போறேன், இப்போ இதை அழிச்சிடுறேன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கோங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தீஸ் டூ ஈவெண்ட்ஸ் கேனாட் அக்கர் சைமல்டேனியஸ்லின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தே கேனாட் அக்கர் அட் த சேம் டைம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. இது நடந்தா இது நடக்காது, இது நடந்தா இது நடக்காது. அது மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிஎஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க டிமார்கன்ஸ் லா தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் நம்ம எப்படி எழுதணும்னா என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதிப்போம். இல்லை அதுக்கு இப்படி கூட போட்டுக்கலாம், ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே இப்போ டிமார்கன்ஸ் லாஸ்க்கு இதுக்கும் இங்கேயும் டிமார்கன்ஸ் லாஸ் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது தேவையில்லை, இதெல்லாம் வச்சுருங்க. ஸோ இது தேவையில்லை. ஸோ அது கிளிச் இருக்குது லைட்டாக. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் நீங்கள் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் எழுதலாம். ஸோ அதே ஃபார்முலா நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்கா டிமார்கன்ஸ் லாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். டிமார்கன்ஸ் லாஸ், ஓகேவா? நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்க ஆக்சுவலா. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா செட்ஸும் ப்ராபபிலிட்டி ரொம்ப கனெக்டட், நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த செட்ஸ் சாப்டர் மறுபடியும் ரிவைஸ் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்டர் அப்பதான் நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 9th ஃபர்ஸ்ட் சாப்டர், இது 10th லாஸ்ட் சாப்டர். ஸோ பெரிய ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும் உங்களுக்கு 9th ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் 10th லாஸ்ட் சாப்டருக்கும். ஸோ நீங்க அந்த பழைய வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இந்த சாப்டர் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் நீங்க எப்படி எழுதலைன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ டைரக்டா நீங்க டிமார்கன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? So P of A union B whole complement equal to P of A complement intersection B complement. P of A complement intersection B complement. அவ்வளவுதான். ஸோ A complement நீங்க இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு கமா போட்டுக்கலாம் மேல, இல்லை இந்த மாதிரி ஒரு டேஷ் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த சேம் அஸ் திஸ், ஓகேவா? A complement நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம், ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ டேரக்டா நீங்க டிமார்கன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நான் கரெக்டாக எழுதிடுறேன். P of A union B whole complement equal to
P of A complement intersection B complement. So fifth question என்ன கேட்டிருக்காங்க, if A and B are mutually exclusive events, then P of A intersection B என்ன வரும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ A and B are mutually exclusive events என்ன அர்த்தம்? They are disjoint sets அர்த்தம். ஸோ ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா தே டோன்ட் ஹேவ் எனி காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம் அண்ட் தே கேனாட் அக்கர் சைமல்டேனியஸ்லின்னு அர்த்தம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னாலே தே கேனாட் அக்கர் சைமல்டேனியஸ்லி நீங்க போட்டுடலாம். தே கேனாட் அக்கர் சைமல்டேனியஸ்லி அப்படின்னே நீங்க எழுதிடலாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தே கேனாட் அக்கர் அட் த சேம் டைம்னு அர்த்தம், இல்லை தே கேனாட் அக்கர் சைமல்டேனியஸ்லி நீங்க எழுதிக்கலாம். சைமல்டேனியஸ்லி கரெக்டாக ஸ்பெல்லிங் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஸோ சைமல்டேனியஸ்லி கரெக்ட் தான், அதுதான். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டைஸ் போட்டிங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஆட் நம்பர் கிடைக்கலாம், இல்லைனா ஈவன் நம்பர் கிடைக்கலாம். ஆடு கமா ஈவன் ரெண்டும் சேமா அது நடக்காது உங்களுக்கு. ஸோ ஆட் நம்பர் கிடைக்கலாம், இல்லை ஈவன் நம்பர் கிடைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இஃப் A, B ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் தென் P of A intersection B equal to 0. ஸோ இது 0ன்னு போடணும். ஓகேவா? A intersection B equal to null set, அதனால P of A intersection B equal to 0ன்னு போடலாம். ஸோ ப்ராபர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். எல்லா ஆன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். ப்ராபர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 0வா இருக்கலாம், இது ஃபார் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், இது 1 மேக்ஸிமம். ஸோ மினிமம் 0 மேக்ஸிமம் 1, இல்லைனா இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் ஏதோ ஒரு நம்பர் வரும், அவ்வளோதான். வேற எந்த பாசிபிள் ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்காது ப்ராபர்ட்டி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ P of A intersection B equal to 0, ஏன்னா A, B are mutually exclusive events. ஓகேவா? since they cannot occur simultaneously, A intersection B equal to null set நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா A, B are mutually exclusive events தான் disjoint sets அர்த்தம். ஸோ அதுல இருந்து நீங்க எல்லாமே இந்த மாதிரி இந்த ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if P of A intersection B equal to 0.3 and P of B intersection A complement equal to 0.45, then find P of B. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா நான் கிளியராக மார்க் பண்றேன். ஸோ இது திஸ் இஸ் நத்திங் பட் P of இல்ல B intersection A complementோட ரீஜன் இதான், A intersection B இந்த ரீஜன். ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்கறாங்கன்னா P of B எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம P of only B ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ P of only B யோட ஃபார்முலா என்ன வரும்? P of only B யோட ஃபார்முலா ஆக்சுவலா P of B மைனஸ் P of B intersection A போட்டீங்கன்னா உங்களுக்கு P of only B கிடைச்சிரும். P of B நீங்க எப்படி எழுதலாம் தெரியுமா? P of B intersection A plus P of B intersection A complement அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா நீங்க வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். இந்த கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ P of only B can be written as P of B minus P of A intersection B. அதே மாதிரி நீங்க ஆமா இல்ல தெரியாம எது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஈக்குவேஷன் கரெக்டா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஸோ P of B equal to P of B intersection A plus P of B intersection A complement, அவ்வளவுதான். ஸோ இப்போ டேரக்டா நம்ம இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ P of A intersection B என்ன கொடுத்துருக்காங்க? 0.3 கொடுத்துருக்காங்க. ஸோ A intersection B is the same as B intersection A. ஸோ நீங்க டேரக்டா போட்டுக்கலாம் 0.3. ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலா எதுல இருந்து வருதுன்னா இந்த ஃபார்முலால இருந்து தான் வருது. ஸோ P of only A equal to P of A minus P of A intersection B கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வேற மாதிரி எழுதலாம். ஸோ P of A equal to P of only A இல்ல இந்த ஸ்டஃப் இருக்குல்ல, இந்த ஸ்டெஃபை நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு போங்க, அப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ P of A plus P of only A equal to P of A இல்ல P of A intersection B plus P of only A equal to P of A நீங்க எழுதிக்கலாம். ஸோ P of only ஓகே, நான் என்ன பண்றேன் கொஞ்சம் இதை ஒழுங்கா எழுதணும்ல. ஸோ இது ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் லைட்டா மேனிபுலேட் பண்ணணும். ஸோ P of A equal to P of only A plus P of A intersection B எழுதலாம். அதே லாஜிக் தான் நான் இங்கே அப்ளை பண்றேன். P of B equal to P of B intersection A plus P of B intersection A complement. உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் புரியாட்டி கூட நீங்க இந்த வெண்டைகிராம் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ செட் பியை நீங்க எப்படி டைசெக்ட் பண்ணலாம்? இந்த இடம் பிளஸ் இந்த இடம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்டையர் செட் பி கிடைச்சிடும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பியை நீங்க எப்படி எழுதலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் திஸ் பர்டிகுலர் ரீஜன், அதாவது B intersection A complement plus probability of getting this particular blue region B intersection A. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் செட் பி கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ அந்த ஈக்குவேஷன் அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் தேவை கீழே தள்ளிடுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்க டேரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 0.3 plus 0.45 தான் ஆன்சர், சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 0.3 plus 0.45 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 0.3 plus 0.45 equal to 0.75. ஸோ நீங்க 3/4 கூட எழுதலாம். ஸோ P of B equal to 0.75 நீங்க போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ 0.75 is clearly a number which lies between 0 and 1. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் 0.75 கிளீனாக எழுதிக்கிறேன். ஸோ நம்ம சிக்ஸ்த் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ ப்ராக்ரஸ் செக்ல இருந்து நம்ம 6 கொஸ்டினும் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா.
ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.